பொலிகண்டியிலிருந்து பொத்துவில் வரையான தேர்தல் பிரசார நடவடிக்கையின் ஒரு அங்கமாக சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ப. அரியநேத்திரன் யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பிரசாரத்தை இன்று முன்னெடுத்தார். நாங்கள் ஏமாற்றப்பட்ட இனம், இன்னும் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை, உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இலங்கை அரசாங்கத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதாகவும் 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்து இன்று 37 வருடங்கள் கடந்துவிட்டது. பாரத நாட்டுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை, இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆக இந்த தேவைகளை எல்லாம், அந்த கனவுகளை எல்லாம் அவர்கள் செய்திருந்தால் இன்று இவ்வாறு நாங்கள் ஒரு அடிமையாக வாழ்ந்திருக்க மாட்டோம். இன்றும் நிலத்தை அபகரிக்கப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்னும் நாங்கள் ஏமாற தயாரில்லை. இதேவேளை சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ப. அரியநேத்திரன் கிளிநொச்சி படைப்பகுதியில் தேர்தல் பிரசார நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருந்தார். எமது தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படாமல் இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை என்பது தீர்க்கப்பட மாட்டாது என்பதையும் சிங்கள மக்களுக்கு நாங்கள் சொல்லியாக வேண்டும், சர்வதேச சமூகத்திற்கும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். அதற்கு எங்களுக்கு கிடைத்த ஒரு வழி என்பது வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது.